இவன் எங்க போட்டு தூங்கிட்டு இருக்கான் போலியா ஊருக்கு? டயர்டா இருக்கா அவன்? என்ன அப்படியே உழைச்சி கிழிச்சிட்டாரு ஒரு டயர்டா இருக்கா அவனுக்கு? எதுவும் நீ சொல்லாத அவனை. மன கஷ்டம். ஐயோ எனக்கு பண கஷ்டம், அவனுக்கு மன கஷ்டமா? ஆமா, வேலை சரியா இல்ல அவனுக்கு. இது என்ன இது கொண்டை? ஜிலேபி கொண்டை. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஏமா இந்த கொண்டைய கொஞ்சம் மேல தூக்கு. அம்மா ரொம்ப முக்கியம் இப்ப. டேய், அவன் அக்கா வீட்டுல தூங்காம வேற எங்கடா போய் தூங்குவான்? பக்கத்து வீட்டு அக்கா வீட்டுல போய் தூங்க சொல்லு. ஏய் ஒரு வயசு பையன் வந்தம்மா, ஒரு 2 நாள் வலிச்சு நக்கணுமா போனோமான்னு இருக்கணும். இங்கேயே உட்காந்துக்கிட்டு என்னடா இது அசிங்கமா இல்ல உனக்கு? ஆமா, ஒரு சின்னஞ்சிறுசங்க வாழ்ற ஊர்ல ஒரு வீட்டுல நம்மதான். என் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்ன சமைக்கலையா? சமைச்சிட்டு தான் இருக்கேன். அதை இதை கட் பண்றேன். என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் வருது? என்ன ஸ்மெல் வருது? குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஏய், வேற வேலை இல்லையா? எப்போ வந்தாலும் குஷ்டு வந்துருக்கியா? ஏன்னா துட்டா தர நீ போறப்பல எனக்கு நான் ஓசியில கொடுக்குறாங்க ஒயின் ஷாப்ல டெய்லி குஷ்டு வரதுக்கு. இதே பொழப்பா போச்சு. பப்பாரு என்னை பார்த்தாரு என்ன குடிக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? இப்பதான் நுழைஞ்சு வந்த, இவனா எனக்கு ஸ்மெல்லே வரல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்மெல் வருது. அப்ப செய்வாங்க. கேட்டா இவன் எங்க போட்டு தூங்கிட்டு இருக்கான் போலியா ஊருக்கு? இல்ல, டயர்டா இருக்கான் போறான். டயர்டா இருக்கா அவன்? என்ன அப்படியே உழைச்சி கிழிச்சிட்டாரு ஒரு டயர்டா இருக்கா அவனுக்கு? எதுவும் நீ சொல்லாத அவனை. அவன் எழுப்பவன என்னவோ 10,000 மண்ணலி போட்டு வந்த மாதிரி அப்படியே உழைச்சிட்டு களைச்சா மாதிரி தூங்குறான் படுத்துக்கிட்டு. இப்பதான் ரவி அவன் அசந்து படுத்தான். எதுக்கு அவன் அசந்து படுக்கிறான்? என்ன உழைச்சிட்டான் அவன் அசந்து படுக்கிறதுக்கு? கம்மனிறான். எதுக்கு நீ இப்ப புலம்பிட்டு இருக்க வந்தோடனே? அவன் நோண்டல அவனுக்கு தூக்கமே வராதா? அவனே பாவம் இப்பதான் கண்ணை அசந்து படுத்திருக்கான். ஏதோ அவனுக்கு மன கஷ்டம் போல. மன கஷ்டம்? ஐயோ எனக்கு பண கஷ்டம், அவனுக்கு மன கஷ்டமா? ஆமா, வேலை சரியா இல்ல அவனுக்கு. இது என்ன இது கொண்டை? ஜிலேபி கொண்டை. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஏமா இந்த கொண்டைய கொஞ்சம் மேல தூக்கு. அம்மா ரொம்ப முக்கியம் இப்ப. ஏய் அவன் எழுப்பவன. ஏய் ஏய் அவன் எழுப்பவன. எதுக்கு அவன் எழுப்புற? ஏன்டி உழைச்சு இந்த குடும்பத்துக்காக ஓடா தேய்கிற எனக்கு ஒரு ஃபேன் போட்டு ஆஃப் பண்ணி விடுற, அவனுக்கு கீழே ஒரு ஃபேனு மேல ஒரு ஃபேன் ஓடுதா? ஏய் எழுந்துறேன் கொய்யா மாமா நோமாடிட்டு எழுந்துடுற. டேய், அவன் அக்கா வீட்டுல தூங்காம வேற எங்கடா போய் தூங்குவான்? பக்கத்து வீட்டு அக்கா வீட்டுல போய் தூங்க சொல்லு. ஏய் எழுந்துடுற. என்னக்கா நொன்னாக்கான்ட்டு அவன் நிலவரம் சரியில்லை. என்ன நிலவரம் சரியில்லை? கலவரம் சரியில்லை. இது பாரு கலவரம் ஆயிடும் இந்த இடம். கலவர பூமி ஆக்கிடுவேன். ஏய் ஊருக்கு போலியா நீ? ஊருக்கு போலியா நீ? ஏடா சொந்தக்காரங்கன்னா வீட்டுக்கு வந்தா ஒரு 2 நாள் 3 நாள் தங்கலாம். அதனடா வந்து எல்லாம் 20 நாள் 25 நாள் 30 நாள் தங்குறீங்க. என்ன நியாயம்? நான் அப்போ உங்க வீட்டுல தங்கிட்டா 2 நாள் 3 நாளே சொல்லுவாங்க. மூத்த மாப்பிள்ள வந்தோமா மரியாதைக்கு 2 நாள் போனோம் ஊர் பேசிக்கிறாங்க. சொல்ல மாட்டீங்க? மனசு கஷ்டப்படுறாடா. ஏன்டா அந்த மாதிரி? ஐயோ இதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தாங்க யாரும் அவமானப்படுதே இல்ல பாரு. இப்ப நான் பேசுறது அப்படியே அவமானமா இருக்கும் உங்களுக்கு குடும்பத்துக்கு. உன்னை யாரா என்ன நம்ப சொன்னது? உன்னைய நம்பி எங்க உங்க அக்காவே வரல. என்ன நம்பி நீ உன்னை யார் வர சொன்னது? சரியில்லை, நீ படுத்து தூங்க. அவன்கிட்ட பேச்சு கொடுக்காத. ஏய் ஏய் தம்பி கிளம்பு ஊருக்கு போ. ஏய் ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு குடும்பம் நடத்துற இடத்துல ஒரு வயசு பையன் வந்தம்மா, ஒரு 2 நாள் வலிச்சு நக்கணுமா போனோமான்னு இருக்கணும். இங்கேயே உட்காந்துக்கிட்டு என்னடா இது அசிங்கமா இல்ல உனக்கு? ஆமா, ஒரு சின்னஞ்சிறுசங்க வாழ்ற ஊர்ல ஒரு வீட்டுல நம்மதான். என் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்னஞ்சிறுசங்க இருக்கிற வீட்டுல வந்தோம்மா வயசு பையன் என்னங்கிற அந்த மச்சானாலே எல்லாம் வந்து இதே பிரச்சனையா இருக்கு. கிளம்பு நீ கிளம்பு. அவன் சாப்பிட்டானா இல்லையா? அவன் அதானே வலிச்சு போட அவனுக்கு கொட்டி
ரவி நீ என்ன பேசுறன்னு தெரியுதா ரவி உனக்கு? அவன் எவ்வளவு சங்கடப்படுறான் பாரு ரவி. யார் இவனை பார்த்தா சங்கடப்படுற மாதிரியா இருக்கு? ஏய் டேய் தம்பி ஏய் ஐயோ உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா நாங்க அப்படியே பயந்துருவோம்மா. டேய் போடாங்க கொய்யா. நீ பாரு உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா நாங்க இது மாதிரி பேசிட்டு தெரியாதுன்னு உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா நாங்க பயந்துருவோம்மா. ஏய் நம்பி பேக் கிளம்பு. குஷ்ட வண்டி இப்படி பண்ணாத மாமா. போ 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 எடுத்த காலி பண்ணு கிளம்பு கிளம்பு. ஏய் தம்பி சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லாதான் போவீங்களா? ஏன் வந்தா உங்களுக்கே தெரியாது, அறிவு இல்லையா? பால்னா லிட்டர் விக்குது வேலை. அவனை சீப்படுத்திட்டு இருக்க நீ. அதுவும் ஆவின் பால் கிடைக்க மாட்டேங்குது, டிமாண்டா இருக்கு. ஆமா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க, நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க. இவன் உட்காந்து காபி டீ பன்னு பிஸ்கட்டு டிஃபனு சாப்பாடு நைட்டு டிஃபன் எல்லாத்தையும் தின்றான். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? அவன் என்னைக்கே ஒரு நாள் தான் வரான் ரவி. அவன் என்னைக்கே ஒரு நாள் தான் வரான். வந்தானா வந்தா 2 நாள் போ. இது நீ ஸ்ட்ரைட்டா கேட்க முடியாது, புடிச்சு வந்து கேக்குறியா? அந்த ஊரு மாமா ஏய் போய் படு மாமா தயவு போ. செஞ்சு. ஒன்னால எனக்கு கெட்ட பழக்கம், பிச்சைக்கார பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்றான்னு சொல்லிட்டு அவன் என்ன கேக்குறான். என் ஃப்ரெண்டு அவன் மச்சான் அந்த பிச்சைக்கார சுத்திட்டு இருக்கான், அசிங்கமா இருக்கு எனக்கு. அவனை கிளம்பு, அவன் குளிக்காம கொள்ளாம கப்படிச்சு வீடே நாரி போய் கிடக்க வந்து கிளம்பு. தம்பி பேசாத ரவி, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்டா. அவனே என்னைக்கே ஒரு நாள் தான். டேய் கிளம்பு. என்ன பொண்ணு உக்காங்க பயந்துருவோமா? ஏய் நீ உட்கார். ஏய் நீ உட்கார். மாமா என்னால உங்களுக்குள்ள சண்டை வேணாக்கா. நான் போ ஏய் சொல்லுங்க மாமா தான பேசுறது. பாரு அவ பேசுதா. கிளம்பு கிளம்பு. நீ பார்த்து வளர்ந்த பையன், நீ இந்த மாதிரி பேச கூடாது. நான் பார்த்து வளர்ந்தானா? ஏண்டி அவன் எரும மாடு மாதிரி இருக்கான். அவனை நான் பார்த்து அவன் வளர்ந்தானா? ஐயா என்ன கண் கலங்கறான் பண் கலங்கறான். நீ இந்த மாதிரி பேசினா எப்படிடா? அவன் எங்கடா போவாமா? ஏய் அக்கா வீட்டுக்கு தான வர முடியும். அவனுக்கு நான் இந்த அக்கா இருக்கா? அப்ப நானே போட்டா நான் போட்டப்போ நான் போய் எங்க அக்கா வீட்டுல ஒரு மாசம் இருந்துட்டு வந்தா கேவலமா பேசும். சொந்தக்காரங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் 3 நாள் தான். அதுக்கு மேல ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கு கூச்சப்படணும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமா நானே எங்க அக்கா வேணாடா டேய் இங்க பாரு அழுறானே அவன். அழட்டும். என்னடா பேசிட்டு நீ குளிச்சிட்டு வந்துட்ட அவனை புடிச்சிக்கிட்டே. அழுறானே அவன். விடுடா. ஏய் சென்டிமென்ட்ல என்ன நெஞ்சா நக்கறீங்களா அக்காவும் தம்பியும்? அட்டு போடு. நான் உங்க அப்பாவை தான் பார்த்தேன். என்ன ஏன்டா உங்க அப்பாவை பார்த்த? அசிங்கமா இல்ல? ஊர் உலகத்துல போய் எங்கேயா சொல்லாதடா வெளியில. என்னைய தான் தப்பா பேசுவாங்க. என்னைய போய் உங்க அப்பா மாதிரி பார்த்தாங்களா? பைத்தியக்காரனா இவன்? பின்ன ஏய் தம்பி திரும்பு 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 திரும்பி நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டா நேருக்கு நேரம் அசிங்கப்படுத்தினாங்கற. ஏய் சாப்பாடு செஞ்சே இல்லையா? உதயா சாப்பாடு செஞ்சு மாமா. ஏய் போ கிளம்பு 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 கிளம்பு. எவனா கூட அந்த வீட்டுல ஏன்னா பாப்பாரு சொந்தம் 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 சொந்தம். எப்ப நிம்மதியே இல்ல. உங்க அம்மா வந்து உட்காந்து உன் தங்கச்சி வந்துடுது, உன் தம்பி வந்துடுறான். எவ்வளவுதான் நானும் சமாளிப்பேன். எனக்கும் ஆசை உனக்கு கொஞ்சம் ஆசை இருக்காதா? நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுக்கு முன்னாடி அப்படியே சந்தோஷமா இருந்த மாதிரி நடிக்கிறான் பாரு. ஒரு நாள் கூட சந்தோஷமா சந்தோஷம் பேரு கூட எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உன் குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு எப்படி இருக்க முடியும்? குடும்பமா உங்களுக்கு காரி மூடு. தம்பி நீ என்ன பண்ண, ஊருக்கு போ. நாங்கெல்லாம் உனக்கு இதை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றோம் போ. காஜி பூச்சால ஏரியா நீ? காஜி பூச்சால ஏரியா. என்ன உனக்கு என்ன வயசு பையன்? அவனா வயசு பையன் யோசிப்பாரு. அவன் எங்க தேடி பாருங்க, இவனுக்கு ஒரு வயசுல பையன் இருக்கு எங்கேயாவது. அவனை தொட்டு இனிமேல் உங்க குடும்பத்தாளங்க ஒருத்தனை வரக்கூடாது. வந்தாங்கன்னா அவனை அனுப்பிச்சு விடு. அவன் வரக்கூடாது. அவனை பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா. ஏய் நான் பொறுமையா பேசுறேன். 5 நிமிஷம். உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இங்க வந்து வேலை பார்க்க தானே வந்த? சோம்பேறி மாதிரி பட்டு தூங்கிட்டு இருக்கு. என்னடா உனக்கு லவ் இந்த வயசுல? என்ன லவ்? என்னடாப்பா வயசு உனக்கு? ஏய் என்னடா நீ ஏன் வீட்டுல வந்து என்ன உட்கார சொல்ற? ஏய்
ஏய் மேல கை வைக்காத ரவி. ஏதோ மாமா பேசிட்டு இருக்க சொல்லி நான் கம்முன்னு பார்த்து நிக்கிறேன். டேய் அவர் பேசுறத கேட்டா. சரி மாமா நான் ஊருக்கு போயிடுறேன். சொல்லிக்கிட்டே இருக்க போக மாட்டேங்கிற போடா. விடு மாமா. ஆ? சரி விடுங்க. என்னால உங்களுக்குள்ள ரெண்டு பேர் பேக் விடு மாமா. எல்லாம் ஏன் உடு எதுல உண்ணும் விடுற? ஏய் ரவி. ஏய் ரவி வேணா ரவி. எதுல பேக் ஏறுற? எங்க ரவி போவான்? போட்டோம். ஆம்பளை பசங்க எல்லாம் இப்படி படுக்க வச்சு தூங்க வச்சு சோம்பேறி ஆக்கிடுவாங்கடி. ஆம்பளை பசங்களை அடிச்சு வளங்க, பொம்பளை பசங்க அணைச்சு வளங்க. இப்ப எல்லாம் மாத்தி பண்றீங்க. ஆம்பளை பசங்களுக்கு செல்லம் கொடுத்தா நாசமா போயிடுவானுங்க. பஸ்ஸுக்கு மட்டும் காசு. என்ன பத்தியா? ஏய் ஏய் பேக் வை நீ. அஞ்சு கிளம்பறன்ற. ஆம்பளை பசங்க சொல்லி கிளம்பிட்டு இருக்க. என்ன நீ உட்காரு. ஆம்பளை பசங்களை பெத்துட்டா நான் பெரிய அப்படியே லங்கோடு தாசன். அப்ப கடைசியில பொம்பளை பசங்க தாண்டி அப்ப யார் எப்படி பெத்தா? ஆம்பளை பசங்கெல்லாம் பொண்டாட்டி வந்தா பொண்டாட்டி பச்சை கேட்டு ஓடுவானுங்க. போய் ஆம்பளை பசங்க டேய் ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க குறை சொல்லிட்டு இருக்காத. எல்லாம் வளர்த்துதான் காரணம். என்னத்தான் வளர்ப்பு? எப்படி வளர்க்கறாங்க? டேய் வளர்த்துச்சிருக்கானே உங்க அப்பா. இது என்ன வளர்ப்பா இது? அவன் முடியும் அவன் தாடி அவன் என்னடி அவன் காட்டுவாசி மாதிரி இருக்கான். அவனுக்கு பிடிச்சிருக்கு ஸ்டைலே வச்சிருக்கான். என்னத்த ஸ்டைலு? ஜங்கிள் புக்ல வர மோக்லி மாதிரி இருக்கான் அவன் தம்பி. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கமா அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு தர. ஏய் நான் பிடிச்ச மாதிரி இல்லடி. ஏன் இல்ல? இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இல்ல. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது ஒண்ணே ஒண்ணுதான். என்னது? சகானா. எல்லாம் லவ். அந்த சேடு பொண்ணு. நான் தான் உன் கழுத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் உன் குடும்பத்துல. சகானா? ஏய் லவ்வரா? அவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பு. நான் தானே என் மச்சானா போயிட்டான். எவ்வளவு சார் எல்லாம் பேசிட்டு மாமா. ஏய் ஒரு சோறு போடு அத போடு. சாப்பிடு அவனை சாப்பிடு போ. ஒரு நிமிஷம் இங்க நில்ல நீ. ஏதோ ஒரு விஷயத்துக்காக குஷ்டம் வந்துக்கிறாரு. இப்ப என்ன வச்சு அந்த விஷயத்தை சொல்ல வர. என்ன பிரச்சனை உனக்கு? நீ இவனோட பிரச்சனைக்கு குடிச்ச மாதிரி தெரியலையே. என்ன பிரச்சனை உனக்கு? யார் இந்த சகானா? சகானா சாரல் தூது. தூவும் உனக்கு. சார் அப்படி போதோ? இவன்